இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. தேவன் நல்ல கவனிங்க, அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவங்கள டெஸ்ட் பண்ணுறார். இங்கிலீஷில் தான் ரொம்ப அழகாக இருக்குது. பரிசோதனை, சோதனை, இந்த மாதிரி பரீட்சை, இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பிரித்து பார்ப்பதற்கு டெஸ்ட், டெம்டேஷன் அப்படின்னு சொல்லி 2 வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கலாம். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே டெஸ்ட்டு தான் இருக்கும். ஏன்னா அது தேவனிடத்திலிருந்து வருவது. ஆனால் டெம்டேஷனுங்கிறது பிசாசினிடத்திலிருந்து வருது. அவன் தான் சோதனைக்காரன். அவன் நம்மளை சோதிப்பான். இப்போ யோபுவினுடைய வாழ்வில் கர்த்தர் அவனை சோதிப்பதற்கு அனுமதித்தான். இப்போ இந்த சோதனை அவனுக்கு எப்போ வருது? கஷ்டப்படும் போது வரல. அவன் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது, மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்போது, எல்லா நன்மைகளையும் உடையவனாக இருக்கும்போது தான் அவனுக்கு இப்போ சோதனை வருது. ஒன்று ஒன்றா அவனை விட்டு கடந்து போகிறான், இழந்து போகிறான். நன்மைகளை இழக்கிறான், சுகத்தை இழக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிறான். அப்போ தான் பாருங்கள், அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அதில் பாவம் இல்லாது இருந்தது. அந்த வாயின் வார்த்தைகளில் தேவன் அவன் குறை சொல்லலை. கர்த்தர் அவனை குறித்து அவன் உத்தமன் சொன்னார். அவன் மனைவி கூட சொன்னாங்க, இன்னும் நீ எவ்வளவு இந்த உத்தமத்தில் நிலை நிற்க போகிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடுனாங்க. ஆனால் பாருங்க, கடைசி வரைக்கும் அவன் உத்தமனாகவே இருந்தான். தேவனுக்கு பயப்படுறவனாகவே இருந்தான். பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகவே இருந்தான். எப்போ? வாழ்ந்திருக்கும் போது மாத்திரமல்ல, தாழ்ந்திருக்கும், எல்லாம் இருக்கும்போது மாத்திரமல்ல, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது. அவனால் எதிர்காலத்தை நிச்சயிக்கவே முடியாத ஒரு கொடூரமான பாதிப்பெல்லாம் அவன் சந்தித்த போதும் அந்த சோதனையில் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றாங்க. இதை போல் அவன் நின்றதுனால தைரியமாக சொல்கிறான், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அப்போ சோதனையை ஜெயிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்தது போல நீங்கள் அந்த சோதனைகளை ஜெயித்த பிறகு பிரகாசிப்பீர்கள். உங்களை கர்த்தர் மலையின் மேலே இருக்கிற ஒரு பட்டணமாக மாற்றிடுவார். நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு உதாரணமாய் மாற்றுவார். நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுனால, இழப்புகளை சந்திக்கிறதுனால, தோல்வி அடைகிறதுனால அவிசுவாசிகளாக மாறிடுறாங்க. கர்த்தரை விட்டு விலகி போயிடுறாங்க. வாயினால தேவனை குறை சொல்கிறாங்க. துதிப்பதற்கு பதில் முறுமுறுக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கிற ஜனங்களுக்கு உதாரணமாய் யோபுவை போல கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன்? அதனால் இன்னைக்கு பொருளாதாரத்தில் ஒரு சோதனை இருக்கா? சரீர பலவீனத்து நிமித்தம் ஒரு சோதனையின் வழியாக நீங்கள் கடந்து போகிறீங்களா? குடும்பத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறது நிமித்தம் ஒரு சூறாவளி காற்று என்கிற சோதனை உங்களை மோதி அடித்து கொண்டு இருக்கதா? உத்தமத்தில் நீங்கள் நிலைத்திருங்க. உண்மையாக அவரை பின்பற்றுங்க. துதிக்கிறத நிறுத்தாதீங்க. கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் அசையாமல் இருங்கள். அதிலெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மாறலைங்கிறத நிரூபிச்சுட்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமா யோபுவை பொன்னாக விளங்கச் செய்தது போல உங்களையும் பொன்னாக விளங்கச் செய்வார். தகப்பனே, சோதனையில் நான் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், இப்படி யாராவது இருப்பாங்கன்னா கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், இதில் நான் நிலைத்திருப்பேன் என்று உறுதியாய் இருந்து ஆசீர்வாதமாய் மாற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.